ஹாய் வியூவர்ஸ்! ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா ஆட்டு ஈரல் வாங்கிக்கோங்க. நல்லா அத தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. 2, 3 வாஷ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுக்கோங்க, ஈரலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா, அடுப்பில் ஒரு பொற்காஞ்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுங்க. கடுகு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வதக்கி விடுங்க. நல்லா அதை வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது காரத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, மட்டன் மசாலா பொடியை ஆட் பண்ணுறோம். அது போக மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஈரலை என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக என்ன செஞ்சுக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்யுங்க, நல்லா வேக வைங்க. நல்லா அது வேகணும். மூடி போட்டு என்ன செஞ்சுக்கோங்க, மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சுங்க அதை வேக வைங்க. அதுக்கப்புறம் எது ஆட் பண்ணிக்கலாம்னா, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க, வேக வைங்க. நல்லா அது வேகட்டும். வெந்து நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய் பால்லாம் நல்லா அந்த ஈரலுக்குள்ளே ஆட் ஆகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.